இப்படி 4 பேர்த்த முக்காலனா விட்டீங்கன்னா என்ன ஆச்சு? முன்னாச்சு பணம் போச்சேடா சண்டாள பயல முழிக்கு. என்ன பணம் பெருசு இல்லடா, கணக்கு கரெக்டா இருக்கணும். கணக்கு என்னங்க பெருசு? நம்ம எழுதுறது தானே போச்சு. அத நீ சொல்லாத, நீ சொல்லாதடா. எழுதுவேன், அழிப்பேன், கிழிப்பேன், கணக்கு புத்தகத்தை எடுத்து குப்பையில போடுவேன். அயோக்கிய பயல எதிர்த்தா பேசிக்கிட்டு இருக்கிற. இனி பாய்க்கு வசூல் பண்ண போன இடத்துல ஒரு சல்லி காசு குறைஞ்சது பல்ல பிடிக்கணும். பல்ல கணக்கு உதைக்குமே நீலடா சொல்லணும். கணக்கு உதைக்குமே நாங்க அவங்க என்ன உதைப்பாங்க போல் இருக்கு. 4 தான் நடக்கும் பாய்க்கு வசூல் பண்ண போற இடத்துல. அதெல்லாம் பொறுத்துட்டு தான் இருக்கணும். சம்பளங்கள சோர்த்திக்கல. ஐயா இதெல்லாம் எதுக்குங்க? நான் வீட்டு வேலையோட இருந்துக்கிறேன். பாக்கி வசூல் பண்றதுக்கு நல்ல பாடி உள்ள ஆளா ஒரு ஆளை அனுப்புங்க. என்னது பாடி உள்ளவனா பார்த்து வச்சுக்கிறவா? அப்ப நான் தான் போகணும். என்ன போய் சொல்றியா? வேற யாருக்குடா பாடி இருக்கு? எனக்கு தான் பாடி இருக்கு. பாக்கி வசூல் பண்ண சொன்னா பாடிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஓகேப்பா, உன்ன சொல்ல குத்தம் இல்லடா. சரி, வீட்டு வேலையாவது ஒழுங்கா கவனிப்பியா? அதை கவனிக்காம என்ன இங்கிற சோத்துக்கு அந்த வேலையாவது பார்க்க வேண்டாம். நல்லா எழுத்து பாருங்க. எழுத்தேன். இப்பவே அந்த குத்தாலிங்கம் பிள்ளைகிட்ட போய் பட்டு பட்டுன்னு பேசி பாக்கி வசூல் பண்ணிட்டு வரல. நான் கனக சபையிலடா, கனக சபையில விலக எப்படி குப்பை நான் போய்கிட்டு இருக்கிறேன். கார் செட்டை போய் திறந்து வையேன். கார் செட்டு தான் இருக்கு, கார் இல்லையே. சின்னம்மா யாரையே பாக்கணும்னு அவசரமா கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. தொலைஞ்சது. இனிமே நான் லுங்கி பிசினஸ் பண்ண மாதிரி தான். ஏதோ ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை கடனை வசூல் பண்ணலான்னு போனா காரக்கான ஊரக்காரம்னா நான் நடந்து போறதாப்பா? போலாமே. என்னதே? ஆமா, இந்த மாதிரி பொண்ணை பத்தா நடந்தாடா போகணும். எல்லாம் அந்த சண்டாளி சதி பண்ணி என் தலையில கட்டிட்டு போயிட்டா எல்லாத்தையும் நான் சுமக்க வேண்டி இருக்கு. ஏல குப்பு ஐயா, டேய் ஒரு பொண்ணு காலங்காத்தால ஏந்திருச்சு கார்லயே ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா ஊர்ல இருக்கிற 4 பேர் என்னடா சொல்லுவான்? ஏங்க அடிக்கடி இந்த 4 பேருங்கிறீங்களா? யாருங்க அந்த 4 பேரு? ஓகே பையன், அட்ரஸ் கார்டு சொல்லட்டுமா? காலையில ஒரு பொண்ணு கார்ல ஏறி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா நியாயத்தை பத்தி பேச வந்துட்டான். வரட்டும் அந்த கழுதை. கார்த்திகை மாசம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு மறுவேலை பார்க்க. யாருங்க மாப்பிள்ள? எல்லாம் அந்த பொண்ணா உள்ள மகன் குமார். யாரு குமாரா? எல்லாம் என்னப்பா நேரம் எங்க போயிருந்தா? வந்தாவது போயாவது சீக்கிரம் பதில் சொல்லு. என் ஃப்ரெண்ட் பாக்க போனேப்பா. என்ன? அதான்ப்பா என் சிநேகிதி. என்ன சொன்ன? பொய் வேற பேச கத்துக்கிட்டியா? எனக்கு வர்ற கோபத்துல மகன் கூட பார்க்காம கண்ணத்துல பலார் பலார் நான் அரைஞ்சிருவேன். அப்பா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அந்த சங்கர் பையில தானே பார்க்க போயிருந்த. இந்த கார் ஒண்ணு இருக்கிறதுனால அந்த கழுதை அடிக்கடி பார்க்க போயிடல. அதை வித்து தொலைச்சிடுறேன். இங்க வித்துடுவீங்க. வாங்குறதுக்கு ஆளு? வாங்குறதுக்கு ஆளா? ஊர்ல 1000 ரூபாய் காரு காருன்னு அலையிறான். வாங்குறதுக்கு ஆளா? காருக்குள்ள அலையிறான். அப்ப காரா தெரியலையா நம்ம காரு? இல்ல சண்டாள பயல, அது ஆவி வந்த காருடா. ஆவி வந்த காரா? ஆவி போன காருன்னு சொல்லுங்க. ரோட்ல போகும்போது முன்னாலையும் பின்னாலையும் புகைய விட்டுக்கிட்டு அப்பா மேகமண்டலம் மாதிரி ஒரு மைலுக்கு ஒரு பயம் வர தெரிய மாட்டேங்குது. பின்ன என்னங்க தெங்கு பொட்டிக்கு இன்ஜின் வச்சது மாதிரி ஒரு கார் ஒண்ணு வச்சுக்கிட்டு சும்மா அதை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்களே. வேலையை பாக்குறியா இல்லையா? பேசாம காரை வச்சு போடுவீங்க. அம்மா காலை. ஓஹோ, நீ சிரிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியில போன காலை வெட்டிடுவாமா. ஓ ஒண்டா சாவி எப்படி? கூட பிறந்த தங்கச்சி பிள்ளை பார்க்க கூடாதுன்னு சொல்றவங்கள இந்த உலகத்துல இப்பதான் முத சந்திக்கிறேன். இல்ல சோம்பேறி, இந்த உலகத்துல முதலா சந்திக்கிறியா? இது வரைக்கும் எத்தனை உலகண்டா நீ சுத்தி இருக்கிற? என்னங்க மூச்சு விட்டினா பூச்சை பிடிச்சு கொண்டுடுவேன். ஏதோ பாவம் போட்டு சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிறான்னு பார்த்தா தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கிறியா? இனிமே வாய துறை, கணக்க தீர்த்துட்டு மறுவேலை பார்க்க. சட்டு புட்டு அதையாவது செய்யுங்க. சம்பளமாவது எவ்வளவுன்னு தெரிஞ்சு தொலையட்டும். தெரியணுமாடா? அயோக்கிய பையல, நீ ஆயுஷ் பூரா இங்க வேலை செஞ்சு ஆகணும். இந்த ஜென்மத்துல இதை விட்டு நீ வெளியிலே போக முடியாது. அயோக்கிய பையல, உனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கணுமே. உன் தலையெழுத்து எப்படி இருக்கும்? சரி முத்துமகலி தெருவுல நம்ம முத்துமகலி இருக்கானே, அவன்கிட்ட போய் லுங்கி பாய்க்க வாங்கிட்டு வா. முடியாதா? வேண்ட முடியாத? அங்கதான் நம்ம சங்கரையா குடியிருக்கிறாரு. அவர் குடியிருந்தா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. எனக்குள்ள வயது பத்திக்கிட்டு தெரியுது. உங்க தங்கச்சி உயிரோடு இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? உன் பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல. அப்போ சொன்னேன். இப்ப என்னென்னமோ பேசுறீங்க. அப்படித்தான் பேசுவேன். நீங்க பேசுங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. அவர் முதல்ல பெரிய இவர் உனக்கடா வெக்கம். அப்புறம் என் பொண்ணை கொடுத்துட்டு நாலடா வெக்க பண்ணும். ஏனாவது தேனாவது என் அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? யாரு இப்ப இல்ல என்ன? இல்ல இது என்னடா அதிகமா பேசிக்கிட்டு இருக்குது?
60 ரூபா சம்பளக்காரனுக்கு என் குப்பு ஐயா ஒரு நாளைக்கா இந்த பத்திரிகைகளை படிக்கலைன்னா உலக விவகாரமே மறந்துல போகுது. நமக்கு எதுக்குங்க உலக விவகாரம்? உள்ள விவகாரத்தையே கவனிக்க முடியல. என்ன புத்தி சொல்றானே உங்களுக்கு புத்தி? விஷயத்த கால் இங்க பாருங்க, படிக்கிற கால்ரா. படிங்க படிங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவில் கணவன் மூக்கை மனைவி கடித்து விட்டாள். இப்படி அடக்க ஒடுக்கமான பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை. என்ன கண்ணி பிறந்த நாடு பாருங்க, அதனாலதான் வீரம் சொட்டுது. காலப்படி வழக்கண்ண வீரத்தை பத்தி பேச வந்துட்டான். என்னடா இது காலை பிடிக்கிற? என்ன ஹார்மோனியம் போட்டி வாசிக்கிற மாதிரி? கொஞ்சம் பலமா பிடிச்சா காலை ஒடிக்கிறியடா அப்படிங்கிறீங்க. பேசிக்கிட்டே இருக்கிறிய, கொடுங்காத குடி. 4000 சந்திப்பு சந்திப்பு. இங்க பாரு, பருவ பெண் தற்கொலை. ஏன்டா ஊன்ற? என்ன நடந்து போச்சு? இதான் தினம் இதுல வந்துகிட்டு இருக்குது. அப்புறம் ஊன்றிய மிச்சத்தை படிக்க விடு. பருவ பெண் தற்கொலை. தனக்கு பிடித்த காதலனை மனம் செய்து வைக்க பெற்றோர்கள் மறுத்ததினால் பருவ பெண் தற்கொலை. அப்புறம் என்னடா? ஐயோ சாவட்டுமே. அப்பெண்ணின் பெற்றோர்களை போலீசார் கைது செய்து காவலில் நல்லா வைக்கட்டும். அப்பதான் மத்தவங்களுக்கு புத்தி வரும். என்னத்த வைக்கட்டும்? காவல்ல என்னடா வைக்கிறது? இந்த கழுதைங்க நினைச்ச மாப்பிள்ளை நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா காவல்ல வைப்பாங்க. நினைச்ச மாப்பிள்ளையா சொல்றாங்க? காவல் பண்ண பேசாத. மூஞ்சி மாற அடுத்த காலம் அடுத்த காலம் வந்தாலே அது மூஞ்சி. குப்பு குப்பு ஐயா ஐயா அதுவும் ஐயா அது உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வண்டிக்கு நேரமாச்சு. உங்க வேஷ்டி ரெண்டா கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சண்டாள பையில வேட்டி ரெண்டா கிழிச்சா ஏன்டா அது? என்னங்க புது வேஷ்டி அப்படியே ஜோடியா போட்டி வைக்க சொல்றீங்க? புச்சா கிளி கிளி வைக்க வேண்டியெல்லாம் வச்சுட்டியா? ஓ உருளைஞ்ச வேட்டி, அரடையன் சட்டை, காடையன் துண்டு, ஊதி டப்பா ஒண்ணு, பல்லு குச்சி ஒரு கட்டு, வண்டியில போய் வச்ச காப்பி கீப்பி சாப்பிட தர்மாஸ் பொட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். என்ன பொட்டி? அதாங்க தர்மாஸ் பொட்டி. அந்த சூடு ஆறாம இருக்குமே. சண்டாள பையில அதுக்கு அந்த பேராடா? வேற என்னங்க பேரு? இவ்வளவு நாள் அங்க இருக்கிறிய இந்த கிராமத்துல இருந்து வந்தவங்கிறத நிரூபிச்சுட்டேன். அதுக்கு அது இல்லடா பேரு. வேற என்னங்க? இந்த இது இப்படி இப்படின்னா அடக்காளுத சமயத்துல நமக்கும் இல்ல ஓ மாதிரி நின்னுக்குருச்சு. அதான்டா நீ சொன்னிய சூடு ஆறாம இருக்கும்னா. நான் சொன்னதானே அதே பேர் தான். ஏங்க நம்ம சின்னம்மாவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள திரும்பி வந்துறீங்கல்ல? என்ன சரியா போச்சு. ஆனா வியாபார விஷயமா போறேன், போற இடத்துல என்னவோ எப்படியோ எல்லாம் தான் ஆண்டவனை நம்பி தான் போறேன். ஏன்னா குப்பை இருவு போட்டிய பூட்டினா என்ன? இருங்க நானே போய் பாக்கிறேன். ஆவா முருகா, நான் நினைச்சதெல்லாம் நடந்து போச்சு. இன்னும் என் பொண்ணு என்னங்க? ஏண்டா உங்க பெரிய எஜமா இவனை கேட்டது தப்பா போச்சு போட்டு. டேய் செத்தது உண்மைதானான்னு கேக்குறேன். செத்ததுல பொய் வேற இருக்குங்களா? நீ ஒரு கூத்துடா. டேய் சில சமயம் உயிரோட இருக்கவனி செத்து போயிட்டான்னு புரளி பண்றது உண்டு, அது மாதிரியான்னு கேட்டேன். அப்படி ஒண்ணு இல்லைங்க, உண்மையிலே செத்து போயிட்டாருங்க. எப்படி செத்தாரா? எப்படி செத்தாரோ மொத்தம் செத்து போயிட்டாரு. என்ன வியாதியில செத்தாருன்னு கேக்குறான்டா? மனோவியாதி தான். அவரு கூட மனோவியாதி? இன்னும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டேய் மனசு இருக்கவனுக்கு தாண்டா வியாதியே இருக்கும். நான் அதுக்கல ஆசி இருக்கு பாசி இருக்கு எல்லாம் எங்க இருக்கு? சிலோன் அந்த சொத்து அது அங்கேயே நிக்குது. இங்க இருந்த சொத்து பேங்க்ல இருந்த பணம் எல்லாத்தையும் அங்க சின்ன எஜமா குதிரை பந்தயத்துல தோத்துட்டாரா? ஆமாங்க, அத கேள்விப்பட்ட எங்க பெரிய எஜமா அதிர்ச்சி தாங்காம மாரடிச்சு செத்து போயிட்டாருங்க. அப்ப நான் நினைச்சே சரியாரம் போச்சு. என்ன செத்து போட்டோம்னா? நான் ஏன்டா அப்படி நினைக்கிறேன்? அவன் ஏன்னா அவன் அழிச்சுக்கிட்டு போகுது. எப்போதுமே இந்த பெரிய மனுஷங்களுக்கு எல்லாம் வேற ஒரு பெரிய மனுஷன் கெட்டு போயிட்டான்னா அதை கேட்டு சந்தோஷப்படுற ஒரு அலாய். ஒண்ணு வேணாம்மா, சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. வா வா. மறந்துட்டேன் அம்மா, நூல் விலையெல்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நுங்கி விலையை கொஞ்சம் குறைச்சு வாங்க சொல்லு. ஏன்னா சங்கருக்கு வியாபாரத்துல அவ்வளவு அனுபவம் இல்ல. நீ உடம்பெல்லாம் ஜாக்கிரதா பாத்துக்கணும். சங்கரை வெளியில அலைய விடாத. ஆனா பாக்கிக்காரன் பாக்கி குடுக்கல 10 தடவையாவது நடந்தாவது வாங்கிட சொல்லு. குடுக்கலைன்னா வாண்ட தூக்கி கோட்டை போட சொல்லு. வரட்டுமா? வண்டிக்கு நேரமாச்சு. டே குப்பு ஐயா குதிக்காத. வண்டியில சாமான எடுத்து வச்சுட்டியா? இல்ல ரெடியா இருக்குங்க. இல்ல இந்த பாரு, வீட்டை ஜாக்கிரதா பாத்துக்க. உன்னை நம்பித்தான் போறேன். தூரம் தொலைவட்டுக்கு. ஆமா, தோட்டத்துல இருக்க மாங்காய் என்ன பண்ண போறேன்? மாங்காயவா? இல்ல இல்ல மூதேவி, என்னடா பண்ண போறேன்ற? வீட்டுக்கு ஊறுகாய போட்டுட்டு மிச்சத்தை வித்துடு. வித்த சில்லறை லோனுக்கு அனுப்பிச்சுட்டுமா? இங்க அம்மா கையில கொடுக்கட்டுமா? சத்தியம்மா இப்ப சொன்னிய 2ல 1 ஏதாவது செய்ய.
அதை விட்டுட்டு உன் பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. நேரம், ஐயோ வண்டிக்கு நேரமாச்சு, வண்டிக்கு நேரமாச்சு. பரவாயில்ல பரவாயில்ல.